இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம். பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளின் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எண்ணங்கள் தான் வாழ்க்கையை வழிநடத்துது. நல்ல எண்ணங்கள் நல்ல விளைவுகளை தருது, எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்கு கெடு பலன்களை தருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு எண்ணங்களை கேட்ச் செய்வது எப்படி அப்படிங்கிற விளக்கங்களோடு நம்முடைய இருக்காங்க பிரம்மகுமாரிகளின் அமைப்பை சார்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் காலையில் 4லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிடம் தனிமையில் அமைதியாக உட்காந்து என்னை நானே ஆழ்ந்து கவனிக்கும் போது என் உடல் மனதை நான் கவனிக்கிறேன். அதில் 10 எண்ணங்களை என்னால் கேட்ச் பண்ண முடியுது. அதில் பர்டிகுலராக ஒரு எண்ணத்தை மட்டும் எப்படி நான் கேட்ச் பண்ணுறது? இப்போ 10 எண்ணங்கள் வருது அப்படின்னா அந்த 10 எண்ணத்தையும் கேட்ச் பண்ணுங்க. அதாவது அதில் நினைவுக்கு கொண்டு வாங்க. அந்த நேரத்தில் நம்மளால் கேட்ச் பண்ண முடியாட்டியும் அதற்கப்புறமா எந்தெந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வருகிறது அப்படின்றத ஒரு நோட் புக்கில் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னா அதற்கான எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்முடைய மகளை பற்றிய எண்ணம், இல்லை மகளுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதை பற்றிய எண்ணம், இல்லை ஆஃபீஸில் வேலை இருக்குன்னா அந்த வேலையில் டென்ஷனை பற்றின எண்ணம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எண்ணங்களை எழுதலாம். இப்போ முழுசாக பெருசாக எழுதணுன்ற அவசியம் இல்லை, குறிப்பெடுத்துக்கிட்டால் போதும். எந்த ஒரு எண்ணம் எனக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணத்திற்கு காரணம் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதுவும் நமக்கு தானாகவே நினைவுக்கும் வரும். அவருடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டப்ப என்ன சொன்னார்னா, ஒரு முறை அவரை பார்க்கறதுக்கு ஒரு இளைஞர் வந்தார். இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயங்களை கூட என்னால் முடிவெடுக்க முடியல, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அதுக்கு டாக்டர் அவர்கிட்ட அந்த இளைஞர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டப்போ அதற்கான பதிலை அந்த இளைஞர் கொடுத்தாரு. அதை வச்சுட்டு அதனுடைய ரீசன் தான் இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாத நிலை என்பதை கண்டுபிடிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களை நம்ம முதல்ல வெளியில் கொண்டு அதை எழுதி அதை மறுபடியும் நம்ம பார்க்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சம்பவம் என்பது நம்முடைய ஆழ் மனதில் இருக்கும், அது தானாகவே வெளியில் வரும். சிஸ்டர், இப்போ விஞ்ஞானம் வேறு ஆன்மீகம் வேறு அப்படின்றாங்க. மருத்துவ ரீதியாக சைக்கோ தெரப்பி மூலயமா அதன் மூலயமா ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு சொல்லிட்டீங்க. ஆன்மீக ரீதியாக தியானம் இதுக்கு எந்த அளவுக்கு உதவுது? ராஜயோகா தியானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட ஒரு சைக்கோ தெரப்பி மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம மனதை அமைதிப்படுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் தானாகவே வெளியில் வரும். இப்போ ஒரு சில சமயம் அந்த பேஷண்ட் பிஹேவ் பண்ணுறாங்க இல்லையா, அதற்கான காரணமே தெரியாது. அப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணுவாங்க. அவர்களுடைய வாய் மூலமாகவே சிறு வயதில் ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது ஒரு மனம் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அவங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத வரவழைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு தெரியும் இதனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க. ஸோ அதே மாதிரி ராஜயோக தியானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மனதை அமைதிப்படுத்துகிறோம். கொஞ்சம் சைலன்ஸ் ஆகும்பொழுது, எண்ணங்களுடைய ஓட்டத்தை குறைத்து கொஞ்சம் உள்ள சைலன்ஸ் ஆகும் பொழுது தானாகவே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நம்முடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் எண்ணம் இல்லை அந்த பர்டிகுலர் வார்த்தை தானாகவே மேலே வரும். அதுக்கப்புறமா அதை மாற்றுவது என்பது சுலபமாக ஆகிவிடும். தியானம் செய்யும் பொழுது நம்ம யாருடைய கம்பல்ஷன்னால செய்யலை, நாம் விரும்பி செய்கிறோம். அதை நாமவே செய்யும் பொழுது
அதை வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை வந்து நம்ம அதிகப்படுத்தி கொண்டே போகலாம். எவ்வளவு நாளுக்கு வேணால் செய்யலாம். ஸோ அது நம்முடைய கையில் இருக்குது. இப்போ டாக்டர்கிட்ட நாம் போகும்பொழுது சில சமயம் வந்து நமக்கு நம்பிக்கை கூட குறைவாக இருக்கும். இது சரியாகுமா சரியாகாதா நமக்கு தெரியாது. ஸோ நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலே கூட அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்காது. டாக்டர் கூட ஒரு அந்த இளைஞனை பற்றி சொன்னார் இல்லையா, அதனுடைய தொடர்பாக ஒரு அனுபவத்தையும் கொடுத்தாரு. அந்த குடும்பம் வந்து அந்த அட்டைப்பெட்டியெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு தொழிலை செய்யக்கூடிய குடும்பம். அவங்க அப்பா அந்த இளைஞர்கிட்ட அந்த ஃபேக்ட்ரியை வந்து பொறுப்பில் விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு பர்டிகுலர் அட்டை பாக்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே வந்து தேவைப்படுது. அதை நம்ம செய்ய வைப்போம். இப்போ அதற்கான ஆர்டர் இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் வந்த உடனே அதை சப்ளை பண்ணிடலாம் இல்லையா. அதனால ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்கள வந்து அதை செய்ய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து அந்த பர்டிகுலர் சைஸ் அட்டைப்பெட்டியை செய்ய சொல்லிட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க அப்பா வந்து திடீர்னு வராரு. வந்து அதை பார்த்த உடனே ரொம்ப கோவப்படுறாரு. சின்ன விஷயத்த கூட உன்னால சரியாக பண்ண முடியல, இந்த மாதிரி சரியான முடிவு எடுக்க தெரியல உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் நல்லா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயம் வந்து அந்த இளைஞருடைய மனதை ஆழமாக பாதித்து இருக்கிறது. அதற்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு முறை அவர் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்றப்பையும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்பவம் மறந்து போயிடும், ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். ஒரு முறை சத்தம் போட்டால் கூட அது ஆழ்மனதில் பதிஞ்சு பாதிப்பை ஏற்படுத்துமா? ஆக்சுவலாக எமோஷ்னலாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவர்களை பாதிக்கும். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்றப்போ அது ஒரு முறை சொல்கிறாரு, அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நாள் முழுவதும் திரும்ப திரும்ப எனக்கு பல முறை சொல்லிக்கொள்கிறேன். பல ஆயிரம் முறைகள் நான் எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா என் மனதில் மிகவும் ஆழமாக அது தங்கிடுது. சிஸ்டர், ஒரு சம்பவத்தில் நான் ஒருத்தரை சந்திக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அவர் என்னை வந்து மேனிப்புலேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சு, நான் பார்க்குறவங்கள்ட்ட போகிறா நான் மேனிப்புலேட்டிவாக இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தர் ஏதாவது ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிடுவார், அவரை மறுபடியும் நாம் சந்திக்கவே மாட்டோம். ஆனால் கூட அவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய மனதுக்குள்ளே பிடித்து வைத்துக்கொண்டு பல ஆயிரம் முறை நமக்கு நாமே அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்முடைய மனதிற்கு வந்து துக்கத்தை நாமே வரவழைத்து கொள்கிறோம். நாமளாக போய் மற்றவங்க கிட்ட வந்து நான் மேனிப்புலேட்டிவ் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இவர் ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, இவர் ஏன் என்னை பார்த்து சொல்லிட்டான்னு சொல்லி நான் பலமுறை என்னை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப எனக்கு வேதனை ஏற்படுத்துது. ஸோ இது யாருடைய தவறு? இது என்னுடைய தவறு தான். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்கிறோம்னா அவங்க அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, தவறு அவங்களுடையது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை திரும்ப திரும்ப எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்து நான் அப்படிப்பட்டவளா நம்மளே கேட்டுட்டு நமக்குள்ளேயே வேதனையை தரக்கூடிய எண்ணங்களை உருவாக்கி நமக்கு நாமே வேதனையை உருவாக்கி கொள்கிறோம். அதனால வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாது அப்படின்றது கிடையாது. இப்போ யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னுடைய நன்மைக்காக சொல்கிறார்களா முதல்ல வந்து அதை தெரிஞ்சுக்குவோம். அப்படி இல்லாட்டி அது அவர்களுடைய ஒப்பீனியனாக இருக்கலாம், கருத்தாக இருக்கலாம், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அவர்களுடைய கண்ணோட்டமாக இருக்கலாம். அவங்க அப்படி பார்க்குறாங்க போல இருக்கு, நான் செய்யக்கூடிய ஒரு செயலை அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை மற்றவர்கள் வந்து மேனிப்புலேட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் எந்த வார்த்தையை சொன்னால் அவங்கள நாம் ஹர்ட் பண்ணலாம். ஸோ அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க, நம்ம உடனே ஹர்ட் ஆகிடுவோம். ஸோ நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது அவங்க எதை சொன்னாலும் அது அவர்களுடைய ஒப்பீனியன், அவர்களுடைய கருத்து. அவங்க ஒரு முறை சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நான் அதை எடுத்துக்கிட்டு நான் அப்படிப்பட்டவளா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது. என்னை பற்றி எனக்கு தெரியும், ஃபுல் ஸ்டாப். அப்படி இல்லாமல் திரும்ப திரும்ப எனக்கு நானே அதை சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது என்னுடைய ஆழ்மனதில் அது போய் தங்கிடுச்சு அப்படின்னா நம்முடைய பர்சனாலிட்டியில் அது ஒரு பிரச்சனையாக ஆகிடும். இதுக்கு வந்து டாக்டர் கூட ஒரு எக்ஸாம்பிள் அவருடைய நோயாளியை பற்றி பகிர்ந்துக்கிட்டாரு. அது என்னென்னா ஒரு பெண் அவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க. ஸோ அவங்க எப்பொழுதுமே வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மன அழுத்தம் கூட இருந்தது. அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தில் வந்து 2வது மகள். அந்த பெண் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த குழந்தை ஆணாக பிறக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க.
ஆனால் அந்த பெண் குழந்தையா பிறந்தாச்சு. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்றைக்குமே அப்படி சொன்னது கிடையாது. ஆனால் என்னோட பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க, நான் வந்து ஆம்பளை குழந்தை தான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ வந்து பிறந்துட்ட, அது வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தாங்க. அன்னைக்கு பார்த்து வேலை ஆட்கள் யாருமே இல்லை, ஆனால் வேலை இருந்தது. ஸோ அந்த மூத்த மகள் வந்து அந்த ப்ரெஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போது அதை பார்த்த அவங்க அப்பா வந்து, இதெல்லாம் வந்து நீ செய்யக்கூடாது, அப்படி செஞ்சேன்னா கையிலெல்லாம் மசில்ஸ் வந்துடும், செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து இதே மாதிரி பிரச்சனை, வேலையாட்கள் இல்லை. அப்போது இந்த பெண் இளைய மகள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க அப்பா வந்தார். அவருக்கு ஏதோ வேலையில் பிஸியாக இருந்திருப்பாரோ, இல்லை அதை நோட்டீஸ் பண்ணலையோ என்னமோ, அவர் எதுவுமே சொல்லலை, போயிட்டார். உடனே அந்த பெண்ணுக்கு என்ன தோன்றி இருக்குன்னா, நம்மளை பற்றி கவலைப்படலை, அக்காவை பற்றி தான் கவலைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இதுதான் காரணமாக இருக்கும். நான் வந்து ஒரு பெண் குழந்தையாக பிறந்துட்டேன், வேறு யாரோ சொன்ன விஷயங்களை வைத்துக்கொண்டு என்னுடைய நம்பிக்கைகளை நான் உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால என்னுடைய மனதை வந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொள்கிறேன். அவர் சொன்னதில் உண்மை இல்லை, ஆனால் இதை திரும்ப திரும்ப நான் எனக்குள்ளே சொல்லி ஒரு வேதனை ஏற்படுத்திக்கிறேன். இது நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்றது நமக்கு மிகவும் முக்கியமானதாக படுகிறது. நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா நம்மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்மக்கிட்ட என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, நமக்குள்ளே என்ன நல்ல குணங்கள் இருக்குது, நம்முடைய விசேஷத்தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாத பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். உங்களை பற்றி நீங்கள் ஒரு நல்ல குணங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களை கேளுங்க, என்ன கேட்காதீங்க, அவங்களுக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளேயே வந்து அந்த குறையை தேட ஆரம்பிச்சிடும். ஸோ மற்றவர்கள் நம்மை பாராட்டும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாராட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுதும் அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறை தெரிஞ்சிருக்கு, அதனால அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு குறையை தேட ஆரம்பிக்கிறோம். உடனே வந்து நம்ம வருத்தப்படவும் ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அப்படின்றது வந்து மிகவும் முக்கியமான விஷயம். நமக்குள்ளே என்ன நல்ல குணங்கள் இருக்கிறது, நமக்குள்ளே என்ன சக்திகள் இருக்கிறது, நமக்குள்ளே என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மற்றவர்களுடைய ஒப்பீனியன் அப்படின்றது வந்து நமக்கு அவசியம் இல்லாத ஒன்று. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம். நம்முடைய தோற்றம் முதல் கொண்டு மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது அதனுடைய அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன இருக்குது, நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது நமக்கே தெரியல. ஸோ அதனால தான் மற்றவங்களுடைய அந்த கருத்துகளுக்கு, ஒப்பீனியனுக்கு வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவங்க நல்லதும் பார்க்க வேண்டாம், நமக்குள்ளே இருக்கிற குறைகளும் பார்க்க வேண்டாம். எனக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்றப்போ வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலும் என்னை அது வேதனைப்படுத்தாது, பாராட்டினாலும் அதுக்காக நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன், ரொம்ப நல்லாவும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ ரெண்டையுமே ஒரே மாதிரி எடுத்துக்கணும். சிஸ்டர், இப்போ பார்த்தோம்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரவும் கூடாது, அதை பெருசாக பொருட்படுத்தவும் கூடாது. எல்லாரும் உணர்ந்துக்கணும்ல. நம்மை நாமே புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா நம்மளை மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நாம் என்ன பண்ணுறோன்னா, மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஸோ நம்மை நாமே புரிந்து கொள்வது அப்படின்றது மிகவும் முக்கியமான விஷயம். சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ராஜயோக தியானத்தின் மூலியமாக விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த விழிப்புணர்வை தாண்டி வேறு என்ன மாதிரியான பலன்கள்லாம் ஏற்படும்? ராஜயோக தியானத்தின் மூலமாக ஒரு உண்மையை நாம் அனுபவம் செய்வோம், உணர ஆரம்பிப்போம். நான் யார் அப்படின்ற சத்தியத்தை நாம் அனுபவம் செய்ய ஆரம்பிப்போம். இப்போ நம்ம தியானத்தில் உட்காரும் பொழுது நம்மை நாமே பார்க்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ என்னுடைய கவனத்தை வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லேருந்து விலக்கி உள்முகமாக ஆக வேண்டும். ஸோ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ எண்ணங்களை பார்ப்பது தான் உள்முகமாக போகுது. ஸோ என்னுடைய எண்ணத்தை நான் பார்க்கும் பொழுது இந்த எண்ணத்தை யார் உருவாக்குகிறார்கள் அப்படின்றதை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த எண்ணத்தை நம் மனம் என்பது உருவாக்குகிறது. ஸோ மனம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் என்பது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, உடலினுடைய ஒரு உறுப்பு என்பது கிடையாது. ஸோ மனம் என்பது ஒரு சக்தி, மனம் என்பது ஆத்மா என்கிற சக்தியினுடைய ஒரு பகுதி. ஸோ நான் ஆத்மா, என்னுடைய ஒரு உறுப்பான மனம் என்பது எண்ணங்களை உருவாக்குகிறது அப்படின்னு நாம்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்த கட்டத்தை நம்ம போகலாம். இப்பொழுது எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும். பொதுவாக நமக்குள்ள ஓடக்கூடிய எண்ணங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் யார், நம்முடைய உறவு என்ன, நம்முடைய பொசிஷன் என்ன, நம்முடைய வேலை என்ன அப்படின்றதனுடைய அடிப்படையில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுலேயும் எந்த எண்ணம் அதிகமாக வரும் அப்படின்னா, எதை பற்றி நாம் அதிகமாக கவலைப்படுகிறோமோ, எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை பற்றிய எண்ணம் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். நம்முடைய குழந்தைகளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, மகளை பற்றிய எண்ணம், இல்லை அவங்களுடைய எக்ஸாம் பற்றின எண்ணம், மகனை பற்றிய எண்ணம் வந்து கொண்டிருக்கும். வேலைக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வேலையில் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். தாய் அப்படின்றது வந்து நான் செய்யக்கூடிய ஒரு ரோல். நான் ஆஃபீஸில் வேலை பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மேனேஜரோ இல்லை பாஸோ எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய டெசிக்னேஷன். இப்போ நான் தாயோ அல்லது மகளோ அல்லது மனைவியோ அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது நான் செய்யக்கூடிய ஒரு ரோல். அதாவது ஒரு நடிகன் தன்னுடைய கதாபாத்திரத்தை செய்யும் பொழுது கதாபாத்திரம் என்பது வேறு, அந்த நடிகன் என்பது வேறு இல்லையா? அதே மாதிரி நான் தான் தாய் என்கிற ரோலை செய்கிறேன், நான் தான் ஆஃபீஸில் போய் வேலை பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த பொசிஷனோ அந்த உறவோ கிடையாது, நான் என்பது அதுலேருந்து விலகி விடுகிறது. ஸோ அப்படி நம்ம பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த கட்டம் போகும்பொழுது நான் வந்து வேலையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின எண்ணங்கள் எனக்கு தொடர்ந்து வருகிறது. அது கூட நமக்கு டென்ஷனுக்கு காரணமாக இருக்கிறது. நான் செய்யக்கூடிய வேலையினுடைய அடிப்படையில் நான் டாக்டராக இருக்கலாம், இல்லை என்ஜினியராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் நானே தான் டாக்டரோ நானே தான் என்ஜினியரோ கிடையாது. ஸோ அந்த வித்தியாசத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் என்பது இதிலேருந்து விலக்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. நான் என்பது அதிலிருந்து விடுபட்ட ஒன்று. இப்போ நமக்கு பெயர் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பெயரும் கூட ஒரு அடையாளத்திற்காக நம்ம மற்றவர்களை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெயர் வேணும். ஸோ நான் பெயர் என்பதும் கிடையாது. ஸோ நான் உறவு கிடையாது, பொசிஷன் கிடையாது, டெசிக்னேஷன் கிடையாது, பெயர் கிடையாது. அடுத்தது நாம் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய தோற்றத்தை பார்க்கணும். தோற்றத்தை பார்க்கும் பொழுது இந்த உடல் அப்படின்றது நமக்கு தெரியுது. நான் என்பது இந்த உடலா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த உடல் அப்படின்றது என்னுடைய ஆடை. ஸோ நான் இந்த ஆடையை அணிந்திருக்கிறேன் அப்படின்றப்போ இந்த ஆடை நான் கிடையாது, இந்த ஆடையை அணிந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ நான் அப்படின்ற அந்த ஆத்மா என்கிற சக்தி இந்த உடல் என்ற ஆடையை அணிந்திருக்கிறது. அப்பொழுது நான் உடல் என்பதும் கிடையாது. ஸோ நான் என்கிற அந்த சக்தி இந்த உடலில் உட்கார்ந்துட்டு பல்வேறு விதமான ரோல்களை சேர்ந்துக்கிட்டு பல்வேறு விதமான செயல்களை செய்து கொண்டு இயங்கி வருகிறது. நான் தான் எண்ணங்களை உருவாக்குகிறேன். உடல் என்னுடைய எண்ணத்தை உருவாக்குவது கிடையாது, ரோல்ஸ் என்னுடைய எண்ணத்தை உருவாக்குறது கிடையாது, என்னுடைய பொசிஷன் என்னுடைய எண்ணத்தை உருவாக்குறது கிடையாது. எண்ணத்தை உருவாக்குவது யார்? நான். ஸோ அப்போ இதெல்லாம் இல்லாதப்போ நான் அப்படின்ற அந்த சக்தி எண்ணங்களை உருவாக்குகிறது. ஸோ இப்போ நான் என்னை பற்றி சிந்திப்பதற்காக அமர்ந்திருக்கிறேன் தியானத்தில். அப்போ எனக்கு நான் தாய் என்கிற அடிப்படையில் எண்ணம் வருது, நான் ஆஃபீஸில் வேலை பண்ணுறதுக்கான எண்ணங்கள் வருது, நான் ஏதாவது சாதனை செய்யணும்னா அதை பற்றின எண்ணங்கள் வருது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்பொழுது என்னை பற்றி நான் நினைக்கக்கூடிய நேரம் இதெல்லாம் தேவையில்லை. அதுலேருந்து நம்மை பிரித்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கணும். ஸோ விளக்கும் பொழுது நம்முடைய மனம் என்பது ஒரு ஸ்டில்னஸ், அமைதியாக இருந்துடும். இப்போ நான் ஆத்மா அப்படின்னா என்னுடைய ஸ்வபாவம் என்ன, என்னுடைய குணம் என்ன, என்னுடைய ஸ்வரூபம் என்ன, என்னுடைய சிறப்பம்சம் என்ன, என்னுடைய குணாதிசயங்கள் என்ன, அப்படி நம்மளே நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ நான் ஆத்மா அப்படின்றப்போ இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அமைதியாக. அப்பொழுது அமைதி என்பது என்னுடைய சுபாவம், அன்பு என்பது என்னுடைய குணம். அப்போது அமைதியை நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அன்பு எனக்கு வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய சுபாவமே அமைதியாக இருக்கிறது, என்னுடைய ஸ்வரூபமே அன்பாக இருக்கிறது. அப்போ நான் அதை வெளியில் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்படி நான் சொல்லிக்கணும். அப்பவும் வந்து நம்முடைய மனம் சொல்லும், நான் எப்படி அமைதியான ஒரு சக்தி, அமைதியானவன்னு சொல்லிக்க முடியும், எனக்கு நாள் முழுவதும் டென்ஷனாக தான் இருக்குது, நான் அமைதியாக உணரலையே அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்குவோம். நாள் முழுவதும் கோபப்பட்டாலும் நமக்கு எது பிடித்திருக்கிறது? அமைதியாக இருப்பது பிடிச்சிருக்கு. நாள் முழுவதும் நாம் வெறுப்பை காமிச்சாலும்
மற்றவங்க நம்மளை எப்படி நடத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். எது நமக்கு பிடித்திருக்கிறது? அன்பாக நடத்துவது, மற்றவர்கள் நம்மிடம் அன்புடன் இருப்பது பிடித்திருக்கிறது. ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நம்முடைய இயல்பு. ஸோ நேச்சுரலாக இருக்கிறது தான் நமக்கு பிடிக்கும். ஸோ நான் எதை செய்கிறேன் அப்படின்றதனுடைய அடிப்படையில் நான் கிடையாது. நான் எதாக இருக்கணும்னு விரும்புகிறேன், அதுதான் என்னுடைய நேச்சுரல் ஸ்டேட். அப்படி நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அனுபவம் ஆகும் அப்படின்னா, ஆமாம், எனக்கு அமைதியாக இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய இயல்பு, இதுதான் என்னுடைய சுபாவம். அன்பாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இதுதான் என்னுடைய குணம். ஸோ அமைதியாக இருப்பது, அன்பாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய குணம் அப்படின்றப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அனுபவம் செய்ய ஆரம்பிக்கிறேன். அடுத்த கட்டம் அதை நான் என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்களில் நாள் முழுதும் செயல்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ராஜயோக தியானத்தில் செய்யக்கூடிய பயிற்சி. ஸோ நாளினுடைய தொடக்கத்திலேயே நான் என்னுடைய ரோல்லேருந்து, என்னுடைய பொசிஷன்லேருந்து விலக்கி என்னை நானே பார்த்து என்னுடைய குணங்கள் என்ன அப்படின்றதை உணர்ந்து அதை கொஞ்ச நேரம் அனுபவம் செஞ்சுட்டு எனக்குள்ளே செட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நாள் முழுவதும் நான் அமைதியாக இருக்க போகிறேன், நான் அன்பாக இருக்க போகிறேன், என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் நாளை தொடங்குகிறோம். ஸோ அப்போ என்னுடைய குணமாக இருக்கும்பொழுது இப்படி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப இயல்பானதாகவும் சுலபமானதாகவும் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் இந்த கேள்வியில் கேட்குறது மனமா மூளையா? மூளை அப்படின்றது ஒரு ஸ்தூலமான விஷயம், ஹார்ட்வேர் மாதிரி. மனம் அப்படின்றது ஒரு சூக்ஷ்மமான விஷயம், அதாவது கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தி. புத்தி அப்படின்றது மனம் அப்படின்ற ஒரு சக்தியை போல ஒரு சக்தி தான் புத்தி. எப்படி மனம் என்பது ஆத்மாவினுடைய ஒரு உறுப்பாக இருக்கிறதோ அதே போல புத்தி என்பதும் ஆத்மாவினுடைய இன்னொரு உறுப்பாக செயல்படுகிறது. இப்போ மனதை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் மனம் இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல் புத்தியை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் புத்தி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நம்ம வழக்கமாகவே சொல்கிறோம் இல்லையா? ஸோ புத்தி அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய சக்தி. மனம் என்பது எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி. மனம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இருதரப்பட்ட வக்கீலை போல வேலை செய்யும். புத்தி என்பது நிர்ணயம் செய்யக்கூடிய ஜட்ஜை போல வேலை செய்யும். மனம்தான் 2 விதமான எண்ணங்களையும் உருவாக்கும். இப்படி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தையும் உருவாக்கும், செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்தையும் அதுதான் உருவாக்கும். ஆனால் தீர்மானிப்பது புத்தி. இது முடியும் அப்படின்ற எண்ணத்தையும் மனம்தான் உருவாக்குகிறது, இது முடியாது அப்படின்ற எண்ணத்தையும் மனம்தான் உருவாக்குகிறது. இதில் ஏதாவது ஒன்றை தான் நாம் முடிவாக எடுப்போம். அதை தான் நாம் தீர்மானிக்கும் சக்தி, முடிவெடுக்கக்கூடிய சக்தின்னு சொல்லுவோம். தவறான முடிவுகளை எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, புத்தி இல்லாமல் நாம் இந்த முடிவை எடுத்துட்டோம். ஸோ புத்தி என்பது தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி. இப்போ ஒவ்வொரு சமயத்திலும் மனம் 2 வகையான எண்ணங்களை உருவாக்கும். நம்ம தியானத்தில் உட்காந்து நான் ஆத்மா, அமைதி என்பது என்னுடைய சுபாவம் அப்படின்னு சொல்கிறப்போ மனதில் ஒரு எண்ணம் ஏற்படும். ஆமாம், நான் அமைதி என்பது என்னுடைய சுபாவம். உடனே இன்னொரு எண்ணமும் ஏற்படும், இல்லை நான் நாள் முழுவதும் கோவப்பட்டுட்டே இருக்கேன், அமைதி இல்லாமல் டென்ஷனாக இருக்கேன். இது 2மே தொடர்ந்து நடந்து கொண்டே வரும். ஒவ்வொரு எண்ணத்திற்கு பின்னாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது நம்முடைய நம்பிக்கையாக மாறுது, அதற்கு பிறகு எண்ணங்களாக உருவெடுக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ அமைதி தான் என்னுடைய இயல்பான குணம், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அமைதி என்பது எனக்கு பிடித்திருப்பதால் அது என்னுடைய குணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு நமக்குள்ளே இந்த மாதிரி பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான மிக சக்தி வாய்ந்த இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே நிரப்பிக்கிட்டே போகும்பொழுது அந்த நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் தானாகவே குறைந்து கொண்டே வரும். அமைதி தான் என்னுடைய குணம் அப்படின்றத நான் மறுபடியும் எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே வருகிறேன். எந்த எண்ணம் அதிகமாக வருகிறதோ அதனுடைய அடிப்படையில் புத்தி என்பது தீர்மானிக்கும். ஸோ இப்போ நான் அதிகமாக எந்த எண்ணத்தை உருவாக்குனேன்னா, அமைதி என்பது என்னுடைய சுபாவம், கோபப்படுறதுனால எந்த பலனும் கிடையாது, அமைதி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இதனுடைய அடிப்படையில் நான் அமைதியானவன் அப்படின்றத புத்தி தீர்மானமாக எடுக்கும். ஸோ புத்தி தீர்மானமாக எடுத்தது வெளியில் செயல்களாக வெளிப்படும். ஓகே, ஒரு சூழ்நிலை வருது, இதுக்கு முன்னாடி நான் அந்த சூழ்நிலையில் கோபப்பட்டிருப்பேன், ஆனால் இப்போ பலமுறை எனக்கு நானே நினைவுபடுத்தி கொண்டதால் இந்த சூழ்நிலையில் நான் என்ன முடிவெடுத்துட்டேன், அமைதியாக இருக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். ஸோ நான் அமைதியாக இருக்கிறேன். ஒரு முறை அதை நான் செயல்படுத்திட்டேன் அப்படின்னா அது என்னுடைய ஆத்மாவில் பதிந்துவிடும். ஸோ ஒரு முறை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா மறுமுறை செய்வது என்பது சுலபமாகிவிடும். ஸோ ஒரு முறை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகிடும்னா அந்த பழக்கம் ஏற்பட்டு விடும். ஸோ அந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் அதை செய்யும் பொழுது
அது என்னுடைய குணமாகவே மாறிவிடும். ஸோ ஒரு முறை என்னால் அமைதியாக இருக்க முடிஞ்சது, மறுபடியும் அதே சூழ்நிலை வருது, மறுபடியும் என்னால் அமைதியாக இருக்க முடியும். ஸோ நான் அப்படின்ற அந்த தெய்வீகமான சக்தியை நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம். ஆத்மா என்பது எண்ணங்களை உருவாக்கும் பொழுது மனம் என்று சொல்லப்படுகிறது. முடிவெடுக்கும் பொழுது புத்தி என்ற சக்தியாக செயல்படுகிறேன். அது என்னுடைய செயலில் வரும் பொழுது என்னுடைய சமஸ்காரமாக, என்னுடைய பழக்க வழக்கமாக, என்னுடைய குணமாகவும் மாறிவிடுகிறது. ஸோ நான் அதனை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்றதை நான் அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிடும். நான் பாஸாக இருக்கேன், இல்லை நான் இதை சாதிச்சே ஆகணும், நான் முன்னேறணும். ஸோ இதனுடைய அடிப்படையில் என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் என்னுடைய வார்த்தை செயல்படும் விதம் இருக்கும்பொழுது டென்ஷன், கோபம், எப்படியா வேலை முடிச்சாகணும், செஞ்சே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நான் செய்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய ரோல்ஸ், என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்படின்றப்போ நாம் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேக அபிமானம். ஸோ தேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னுடைய அபிமானம், தேக அபிமானம் சொல்கிறோம். ஸோ இந்த தேக அபிமானத்திலேருந்து விலகும் பொழுது இதெல்லாம் நான் கிடையாது, இதெல்லாம் எனக்கு முக்கியம், வேலை பண்ணுறது முக்கியம், என்னுடைய குழந்தைங்களை பார்த்துக்கிறது முக்கியம், எதையாவது சாதிப்பது முக்கியம். ஆனால் என்னுடைய குணம் என்ன? அமைதியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ குழந்தைங்க கிட்ட அன்பாக இருக்கிறது முக்கியம். நான் ஆஃபீஸில் போனால் அங்கே அமைதியாக இருப்பது முக்கியம். ஸோ யார் தாயாக இருக்கிறார்கள்? ஒரு ஆத்மா தாயாக இருக்குது. யார் கணவனிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்? ஒரு ஆத்மா மனைவி என்ற ரோலில் கணவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ குடும்பத்தை நிர்வகிப்பது ரோல் கிடையாது, ஆத்மா. ரோல் மூலமாக ஆத்மா நிர்வாகம் செய்யுது. ஸோ ஆத்மாவாகிய நான் என்னுடைய ரோல் மூலமாக நான் அமைதியை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும். யார் அலுவலகத்துக்கு செல்றது, யார் அங்கே வேலை செய்யறது? நான் ஆத்மா. ஸோ என்னுடைய குணம் அங்கே பிரதிபலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு என்னுடைய பொசிஷனுடைய அடிப்படையில் நான் எண்ணத்தை உருவாக்கி அதனுடைய அடிப்படையில் நான் செயல்பட்டேன் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஈகோ. ஸோ ஒரு நிமிடம் ஆவது நம்ம ஈகோ இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நான் ஆத்மா அப்படின்ற ஒரு ஆத்ம அபிமானம் வர ஆரம்பிக்கும். ஆத்ம அபிமானம் அப்படின்னா நான் ஆத்மா, என்னுடைய குணங்கள் என்ன, அதை நான் உணர ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஒரு செகண்ட் அந்த ஆத்ம அபிமானம், சோல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு நிலையை நான் அனுபவம் செய்தால் கூட அது எனக்கு மிக பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் ஈகோவில் எண்ணத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சக்தி என்பது வீணாகிறது. ஒவ்வொரு முறையும் நான் ஆத்மா என்ற நினைவில் இருக்கும் பொழுது, உணர்வில் இருக்கும் பொழுது என்னுடைய சக்தி வீணாவதில்லை, அதிகப்படுகிறது. ஸோ ஈவன் ஒரு 5 நிமிடம் நான் ஒரு அமைதியானவன், அமைதி என்னுடைய குணம் அப்படின்றத எனக்கு நினைவூட்டி அதை உணர ஆரம்பித்தா கூட அதனுடைய எஃபெக்ட் அடுத்த 10-15 நிமிடத்துக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நாள் முழுவதும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக, ரொம்ப எளிமையானதாக, ரொம்ப சுலபமானதாக. பயிற்சியும் முயற்சியும் வேணும் அப்படிங்கிற விளக்கங்கள் சொன்னீங்க சிஸ்டர். மூளை மனம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதவங்களே கிடையாது. இன்றைக்கி அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விளக்கங்கள் சொன்னீங்க. மன அழுத்தத்திற்கு எண்ணம் எந்த அளவுக்கு காரணம், எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதை கேட்ச் செய்வது எப்படி, அண்டர்லைன் செய்வது அப்படிங்கிற விளக்கங்கள் சொன்னீங்க. மிக எல்லாருக்கும் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேயர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள உங்கள் அருகாமையில் இருக்கிற பிரம்மகுமாரிகள் தியான மையத்துக்கு செல்லலாம். மேலும் விவரங்களுக்கு எங்களது தொலைபேசி எண், இமெயில் முகவரியில் உங்களுடைய சந்தேகங்களை தெரிவித்து பலன் பெறலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம்
7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி